வணக்கம் மக்களே. நைட்டு லைனுக்கு போயிட்டாரு. காலையில் தண்ணி வந்தது, எல்லாம் பிடிச்சிட்டு தண்ணி பிடிக்கிறப்ப கொஞ்சம் குடம் நம்பி கீழே போயிடுச்சு. தண்ணி படக்கூடாது நான் கீழே இருந்தப்போ செடிகள்லாம் வந்துருச்சு. தெரியும் வேலை வீடு கழுவுறதுக்கு தான் நான் அப்படி பண்ணுறேன். நான் போயிட்டு போயிட்டுன்னா கழுவி விட்டுக்கலாம், நான் கவனிக்கலை அப்படின்னேன். இப்போ கேன் தண்ணி இதில் சாப்பாடு ஆக்கிறதுக்கு மட்டும் கேன் தண்ணி வாங்குவோம். அப்புறம் இதெல்லாம் தூக்கி இங்கே வச்சுட்டு நான் வந்து எடுத்து வைக்கிறேன்ட்டு போனார். நம்மளால் தூக்க முடியாது, நம்ம உடம்பு தாங்காதுன்னு தான் அவர் சொல்கிறாரு. பாவப்படுறதுக்கு என்ன இருக்குது? சாப்பாடு கொஞ்சம் இருக்குது, தாளிக்கலாமா, தயிர் ஊற்றி சாப்பிட்லாமா, தூக்கி பார்க்கலாமா? தூக்கலாம் என்ன ஆயிரும்? அவங்க எவ்வளோ சுமக்கிறாங்க ஆம்பளைங்க. நம்ம இதுக்கு இப்படி சொன்னால் அவங்க சுமக்கிற சுமையெல்லாம் நம்ம கேட்க முடியாது, ஒரு நாள் கூட கேட்க முடியாது. அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா பேனர் போட்டுக்கெல்லாம் கீழே இருந்து அது எதுவும் எடுத்து வைக்காதுமா, நான் வந்து எடுத்து வைக்கிறேன்னாரு. காய் வாங்கியிருக்கு, என்ன பண்ணுறது? கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம், வெண்டைக்காய் குழம்பு வைக்கலாம், ஏதோ ஒன்று செய்யலாம். சரிங்க மக்களே, காய் வாங்கியிருக்கு, வெண்டைக்காயும் கத்திரிக்காயும். எண்ணெய் கத்திரிக்காய் அன்றைக்கி தான் வச்சப்போ 2-3 நாள் தான் ஆகுது. அது ஞாயிற்றுக்கிழமை வச்ச மீன் குழம்பு இன்னும் கிடக்குது. எனக்கு கரெக்டாக கொஞ்சமாக வைக்கவும் தெரிய மாட்டேங்குது மக்களை. என்ன மக்களே பண்ணுறது? இங்கே பாருங்களேன், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டாங்க. தயிர் சாப்பாடு இருக்குது, தயிரை ஊற்ற வேண்டியது தான். காயெல்லாம் இந்த நாட்டு மருந்து எடுத்துகிட்டு இப்போ இங்கிலீஷ் மருந்து எடுக்கவும் எல்லாம் கப்பலம் போட்டுருச்சு. சுற்றியும் கப்பலம் போட்டுச்சு. வவுறு அடியோரெல்லாம் புண்ணாயிடுச்சு. சொன்னால் கேட்குறையாமான்னாரு. இப்போ இங்கிலீஷ் மருந்து போகுதோ தலைவலி பரவாயில்ல. என்ன மக்களே பண்ணுறது? என்னுடைய கொடுமை நான் யாருக்கிட்ட சொல்கிறது? தயிர் ஊற்றி குடிக்க வேண்டியது தான். பாருங்கள், தயிர் 2-3 போட்டாலும் சாப்பிட்றது இல்லை. வர்றாரு மத்தியானத்துக்கு வர்றாரு, டீயே தான். சரி மக்களே, பாய்.